ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. அதில் 5 துண்டை கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொரித்து எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு 5 பச்சை மிளகா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவாடோட டேஸ்ட்டெல்லாம் இதில் இறங்கி நல்லாயிருக்கும். சும்மாவே இந்த பச்சை மிளகா திங்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், ரொம்ப கறிக்கிற வேணாம். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை பண்ணி நல்லா வதக்கிடலாம். நீங்கள் 2 பேர் 3 பேருனா 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 6 7 பச்சை மிளகா அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த பொரிச்ச கருவாடையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் சுடு சாப்பாட்டை போட்டு நல்லா விரைவி சாப்பிட்டுக்கலாம். கடிச்சிக்கிற அப்பளம் பொரிச்சிக்கலாம், ஆம்லேட் போட்டுக்கலாம். குழம்பு எதுவுமே தேவையே கிடையாது. ரசத்துக்கு கடிச்சிக்கிற வச்சுக்கலாம், தயிருக்கு கடிச்சிக்கிற வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் ஒரு செகண்ட் விட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த பேப்பரில் அந்த உப்பெல்லாம் எடுத்துரும். அப்போ கருவாடில் உப்பு கம்மியாக இருக்கும். நெய் மீன் கருவாடு, துண்டை கருவாடுலாம் அதிகமாக உப்பு இருக்கும். அதுக்கு இந்த பேப்பர் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.